மைக்கேல் மைக்கேல் அப்படிங்கிற ஒருத்தர் எப்படி வேர்ல்டு ஃபேமஸ் கிங் ஆஃப் பாப் மியூசிக் ஆனாரு அப்படிங்கிறது தான் இந்த மைக்கேல் படத்தோட ஒரு சின்ன பேஸ் லைன். ஓகே, மைக்கேல் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல மைக்கேல் எப்படி ஒரு சாங்கை வந்து பாக்குறாரு, எப்படி தன்னோட ஆடியன்ஸான ஃபேன்ஸுக்கு அதை டெலிவர் பண்ண போறாரு, ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவர் டான்ஸ்ல போடுறதுக்கு முன்னாடி அவர் யோசிக்கிற விதமா இருக்கட்டும், அண்ட் அவரோட ஃபேமிலி எப்படி பாக்குறாரு, அண்ட் குறிப்பா தன்னோட அப்பா தனக்கு நல்லதுதான் பண்றாருன்னு நினைச்சு ஸ்டார்டிங்ல இருந்தவருக்கு அவங்க அப்பா தான் அவரோட குரோத்துக்கு தடையா இருக்கிறாருன்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் பக்குவமா அவர் பண்ற சில விஷயங்கள். அண்ட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து மோஸ்ட் ஹேட்டட் டேட் கேரக்டர்னா இந்த படத்துல மைக்கேலோட அப்பாவா காட்டின ஜோசப் ஜாக்சன் கேரக்டரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி முக்கியமா எனக்கு பர்சனலா சில ஃப்ரேம்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா பிடிச்சிருந்துச்சு. க்ளோஸ் அப் ஷாட்ஸா இருக்கட்டும், வைட் ஆங்கிள் ஷாட்ஸா இருக்கட்டும், அண்ட் மைக்கேல் ஜாக்சனோட ஐகானிக் டான்ஸ் ஸ்டெப்ஸை காட்டின விதமா இருக்கட்டும், அதை ப்ராப்பரா எடிட் பண்ண எடிட்டரோட ஒர்க்கா இருக்கட்டும், அண்ட்